आदरणीय बंधुगण नमस्कार. आम्हा बोलवरचे आशा करूची आपण మన బి बोलवరుತ್ತೇವೋ ಸಮಸ್ತಂಕು ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு மண்டே நியூ இயர் அன்னைக்கு அப்பா எழுந்து காலையிலேயே குன்னி கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஊர்ல இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் என் பசங்களோட லைஃப் சந்தோஷமா தான் போயின்னு இருக்கும். அப்பா கூட விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். हम सब न्यू ईयर जल्दी गाதைக்கு மந்திர ஜிபப்ப நம்ம கர்ப்பக்கரை கொட்டு சிவ மந்திரம் வச்சு எங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு அப்பா அம்மாவால கொஞ்சம் நடக்க முடியாதுன்றதால நானு அப்பா எங்க பசங்க புண்ணுவோட அந்த கோவிலுக்கு வந்திருந்தோம் காலையிலேயே. காலையிலேயே எழுந்து நான் ஸ்வீட் பண்ணிட்டு ஒவ்வொரு கோவில்லயும் ஒரு ஒரு ஊர்லயும் வந்து அந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஒரு மாரி இருக்கும். ஒரிசால ஒரு மாரி இருக்கும். தமிழ்நாட்டுல ஒரு மாரி இருக்கும். ஆந்திரால ஒரு மாரி இருக்கும். இங்க ஒரிசால இருக்கிற கோவிலோட ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் வேற மாரி இருக்கும். கோவிலுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடியே ஒரு பம்ப் வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா கை, காலெல்லாம் நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு, தலையிலயும் தண்ணி இது பண்ணின்னு உள்ள போற மாரி. நான் எங்க பசங்களுக்கு சொல்லியே குடுக்கல. அவளே பாருங்க, அவ கிராஸ் பண்ணி உள்ள போம்போது, அவளே சும்மா கையில வந்து அப்படியே சாமிய கும்பிட்டு உள்ள போவா. சீக்கிரம் சீக்கிரமா கோவில் மூடிட போறாங்க அப்படின்றதுக்காக நாங்க உள்ள போனோம். நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்க தலைக்கு மேல துணி போட்டுன்னு, முட்டாக்கு போட்டுன்னு போக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இங்க ஒரிஸ்சா கல்ச்சர் வந்து மேக்ஸிமம் மேரேஜ் ஆனவே தலைக்கு மேல வந்து அந்த முட்டாக்கு போட்டுன்னு தான் லேடீஸ் எப்பவுமே இருப்பாங்க. நாங்க அங்க நல்ல கோவில்ல வந்துட்டு சிவன் கோவில் அது. உள்ள ஃபுல்லா நெறைய அந்த பெல் எல்லாம் கட்டி வச்சிருந்தாங்க. அது என் பசங்க ஒவ்வொன்னும் இது பண்ணிட்டு, அப்பா கூட போயிட்டு உள்ள அர்ச்சனை பண்ணிட்டு, கோவில் உள்ள இருக்கிற சாமிய வந்து வீடியோ எடுக்கல நானு. வெளிய ஃபுல்லா மரம் எல்லாம் இருந்தது. எல்லாமே சுத்தி பார்த்துட்டு, அந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததால, காலையிலேயே நாங்க கோவிலுக்கு போயிட்டு சா லாஸ்ட் இயர்ல வந்து அகுனி எங்க லைஃப்ல வந்து எல்லாமே சந்தோஷமா தான் போச்சு. ஏதாவது ஒரு விஷயம் தப்பா நடந்தாலும், அது இந்த வருஷம் புது வருஷம் ரெக்டிஃபை பண்றதுக்காகவும் இருக்கணும். எல்லாமே நல்லதாவே இருக்கணும் அப்படின்றதுக்காக பாசிட்டிவ் வைப்ஸோட நாங்க நியூ இயர் ஸ்டார்ட் பண்றதுக்காக கோவிலுக்கு போயிட்டு வந்தோம். சென்னையில வந்து ஜனவரி 2 ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஆனா நாங்க இங்க வந்து இன்னும் ஒரு 5 நாள் அப்பா கூட இருந்துட்டு, சரி இவன வந்து இப்பதான் 5த் ஸ்டாண்டர்ட், பொண்ணு வந்து எல்கேஜி. அதனால சரி கொஞ்ச நாள் கூட இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கோவில்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்த உடனேவே ஆல்ரெடி நான் கேசரி பண்ணியிருந்தேன். அப்புறம் இங்க வந்து பட்டாணி போட்டு ஒரு குழம்பு மாரி பண்ணுவாங்க. அது நம்ம வந்து பட்டாணி குருமான்னு சொல்லுவோம். இங்க வந்து குகுனின்னு சொல்லுவாங்க. அதுவும் பூரியும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அக்கா வந்து பூரி எல்லாம் பிசைஞ்சு வச்சிருந்தாங்க. வந்த உடனேவே பூரி பண்ணியாச்சு எல்லாரும். சரி சாப்பிட்டு அதுக்கப்புறம் மத்த வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா எங்க கூட கோவிலுக்கு வரல. ஏன்னா அவங்களால நடக்க முடியாதுன்றதுக்காக. நாங்க வரைக்கும் போயிட்டு வந்தோம். இந்த நியூ இயர் வந்துட்டு ஏதோ ரொம்ப கிராண்டெல்லாம் இல்ல. வீட்ல எல்லார் கூட சந்தோஷமா ஒண்ணா சேர்ந்து இருந்தது தான் இந்த நியூ இயரோட ஸ்பெஷலு. ஏன்னா தூங்கி எழுந்த உடனேவே குளிச்சுட்டு எல்லா ட்ரெஸ் எல்லாம் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது. அது வந்து ஒவ்வொரு வருஷமும் லாஸ்ட் இயர் எல்லாம் நாங்க மேக்சிமம் நியூ இயர்க்கு முன்னாடி நாளே சென்னைக்கு கிளம்பி போயிடுவோம். இந்த வருஷம் இவங்க கூட இருக்கணும் அப்படின்ற முடிவோட வந்தோம். அதுக்காக ஒரிசால இருந்துட்டு சரி அவங்க கூட செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ இயர்க்கு வந்து எந்த பார்ட்டி ஒரு மாதிரி மற்ற வெளியெல்லாம் எங்கேயுமே போகாம இங்க ஊர்லயே இருந்துட்டு அவங்க கூடவே இருக்கலாம் அப்படின்ற முடிவோட அக்காங்களும் இருந்தாங்க. அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஊர்ல தான் இருந்தோம். நான் வந்து வீட்ல வந்து தமிழ்நாட்டுல மேக்ஸிமம் பூரி வந்து வீட்ல பண்ண மாட்டேன். பசங்களுக்கு ஆயில் இது அப்படின்றதால. இங்க ஊருக்கு வந்தோனே சரி எல்லாருமே ஒரு நாள் இருக்கோம். ஹோட்டல்ல பண்றோம். இருந்தாலும் ஹோட்டல்லேருந்து எடுத்துட்டு வராம அப்பா வந்து நீ வீட்ல பண்ணி குடுங்க அப்படின்னு சொன்னதால, வீட்ல பூரி எல்லாம் பண்ணிட்டு, பூரியும் அந்த கேசரியும் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்வீட்டு இந்த கேசரி மட்டும் தான். அதுதான் ஒழுங்கா செய்ய வரும். அதனால நான் அதுவே செஞ்சேன். வேற ஸ்வீட் ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து சென்னை லைஃப் தான் மிஷின் மாரி ஓடுவாங்க. ஊருக்கு வந்தா கொஞ்சம் சைலன்ட்டா ரொம்ப ரெஸ்ட் எடுக்கிற மாரி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எங்களோட லைஃப் வந்து ஆப்போசிட். சென்னையில வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். ஊருக்கு வந்தா தான் மிஷின் லைஃப் மாரி ஆயிடும். ஏன்னா காலையிலேருந்து ஏதாவது ஒண்ணு இருந்துன்னே இருக்கும் அவருக்கு. இத பண்ணணும், கிளீன் பண்ணணும். இருக்கிற ஒரு 10 டேஸ்னா, 10 டேஸ்க்குள்ள எல்லா வேலையும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு, அப்பா, அம்மாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாரி. என் பொண்ணு அவளோட லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு இருக்காங்க. அந்த மாரி நியூ இயர்க்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு, டெய்லி ஏதாவது ஒரு பாட்டு போட்டுட்டு கொஞ்சம் டான்ஸ் ஆடிடணும் அவளுக்கு. அவளோட லைஃப் ஜாலியா என்ஜாய் பண்ணின்னு இருக்கா. நாங்களும் வந்து காலையில எழுந்த உடனேவே எனக்கு வந்து இந்த பனியெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ இதுவா பார்க்கறது. ஃபுல்லாவே வெள்ளையா பனி மூடிட்ட மாரி இருந்தது.
அது எனக்கு காலையில பார்க்கும்போது ஃபுல் வீடியோ எடுத்து சரி இத அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இங்க கொஞ்சம் லேட்டா தான் எழுந்துக்கிறேன். அம்மா அப்பா வந்து அவ்வளோ ஒண்ணும் என்ன ஃபோர்ஸ் பண்ணி நீ காலையில சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. பனியா இருக்கிறதால கொஞ்சம் ஸ்கூல்ல பசங்க ஸ்கூல் போம்போது வந்து மேக்ஸிமம் நான் 5:00 சென்னையில எழுந்துப்பேன். ஆனா இங்க வந்துட்டு பனி இருக்கிறதால கொஞ்சம் லேட்டா தான் எழுந்துக்கிறேன் நானு. இந்த மாரியான பனியெல்லாம் நம்ம சென்னையில பார்க்கவும் முடியாது. கொஞ்சம் 10:00 வரைக்கும் இது மாரி இருக்குது பாருங்க. அப்படியே கிளவுடா தான் இருக்குது கொஞ்சம் பனியா. அதுக்கப்புறமா தான் லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு சூரியன் வர ஆரம்பிக்கும்போது தான். ஆனா ஆஸ் யூசுவல் அப்பா ஹோட்டல் போணுன்றதுக்காக அவங்களோட பெட் டாக்க வந்து ஹனிய வந்துட்டு கூட்டின்னு போயிட்டு வெளிய ஒரு வாக் கூட்டின்னு போறது எல்லாமே. எழுந்துட்டு இந்த சில்னஸ்ல வந்து அந்த டீ குடிக்கிற ஒரு சுகமே தனியா இருக்கும். அப்பாவுக்கு வந்து டீ குடிக்கும்போது இஞ்சி போடணும். அது கூட பெப்பர் பவுடரும் ஒரு ஸ்பூன் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இங்க வந்ததுலேருந்து நாங்க அந்த மாரி டீ குடிக்க ஆரம்பிச்சோனயும், அதோட டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. நியூ இயர் ரெசல்யூஷன் என்னன்னா, யார்கிட்டயும் எதுக்கும் வம்பு போக வேணாம். எதுவுமே அதிகமா வச்சுக்க வேணாம். நமக்கு ஒத்து வரலன்னும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸோட மெயின்டெயின் பண்ணி இருக்கிறது நல்லது. ஆர்கியூமென்ட் பண்ணவும் வேணாம். அத பத்தி எதுவுமே ரொம்ப பெருசா அந்த விஷயத்த பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ண வேணான்ற முடிவோட தான் இருக்கோம் நாங்க 2 பேருமே. கொஞ்சம் எதுவா இருந்தாலும், சரி நமக்கு சரிப்பட்டு வராதா, கொஞ்சம் தூரம் இருந்துப்போம் அவ்வளோதான். எ பாசிட்டிவ்ஸ் மட்டுமே பக்கத்துல இருக்கணும். நெகட்டிவ்ஸ் வேணான்ற ஒரே முடிவோட இருக்கோம் இந்த வருஷம் ஃபுல்லாவே. ஆனா எப்படி இருக்காங்களோ இல்லையோ, அவங்களோட லைஃப்ப வந்து எங்களோட பசங்க வந்து ஊருக்கு வரும்போது அப்பா, அம்மா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி இருக்கணும் அப்படின்றது மட்டும் முடிவோட இருக்கோம். இது இப்போ ஃபுல்லா செடியெல்லாம் வந்து அப்பா வந்து எடுத்துட்டுருக்காங்க. வெறும் கத்திரிக்காய் செடி ஒரு 2, 3 வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ வீட்டுக்கு யூஸ் பண்ற வெஜிடபிள் மட்டும் அந்த சைட்ல போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து நம்ம கயிற கட்டி வீட்ல உட்கார வச்சாலும் அவரால சும்மா உட்காரவே முடியாது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுன்னே இருப்பாங்க. இது வீட்டு முன்னாடி வந்து அக்கா இந்த பூச்செடி எல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து எங்க போனாலும் ஏதாவது ஒரு செடிய ஃபுல்லா தேடின்னு வரணும். இந்த வீடு கட்டும்போது வந்து எந்த ஒரு பிளானும் இல்ல. சும்மா ஒரு குடோன் மாரி கட்டலாம். அதுக்கப்புறம் பேக் சைட்ல ஃபுல்லா வீடு கட்டலான்ற முடிவோட தான் இத ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி இந்த வீடே ஃபுல்லா இதுவே கட்டி முடிச்சாச்சு. அது கரெக்ட்டா நாங்க முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ரொம்ப பிளான் பண்ணாம கட்டியிருக்கோமே அப்படின்றத ரியலைஸ் பண்றதுக்குள்ளவே, சரி இதுவும் நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாரி. ஆனா ஊர்ல வந்துட்டு ஒரு வேலை நடக்குதுன்னா ரொம்ப ஸ்லோவா நடக்கும். வேலை செய்ய வர்றவங்களும் இப்போ பில்டிங் கட்டுறாங்கன்னா, காலையில வந்து 8:00 வந்தாங்கன்னா 2 மணிக்குள்ள போயிடுவாங்க. ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபங்ஷன், எங்காவது ஒரு மேரேஜ் ஏதாவது ஒண்ணுன்னா ஒரு 2, 3 நாள் வரமாட்டாங்க. ரொம்ப நாள் எடுத்து 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 தான் இந்த வீடு கட்டுனது. ஆனா எங்களோட மைண்ட்ல எது இருந்ததோ அந்த பிளான் எதுவுமே வராம எல்லாமே சொதப்பிட்ட மாரி தான் ஆயிடுச்சு. பக்கத்திலேயே இருந்து நாங்க இல்லாதனால ஆளுங்க இருந்தாங்க. அப்பா, அம்மாவும் ரொம்ப வயசானவங்க. எனி டைம் அவங்க பார்க்க முடியாது. அதனால, ஆனா ஒரு ட்ரீம் ஹவுஸ்னா இப்படிதான் இருக்கணுன்ற ஒரு பிளான் எல்லாம் இந்த வீட்ல வந்து எங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியல. ஆனா இருக்கிறது வந்து சந்தோஷமா இருக்கிற மாரி இப்ப என்ன இருக்கோ, இ நம்ம ஒண்ணு மைண்ட்ல ஒண்ணு வச்சிருப்போம்ல, கிடைக்காதுன்னு நெனச்சு கவலைப்படுறத விட, கிடைச்சத வச்சு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடும் நல்லா இது பண்ணும் அப்படின்றதுக்காக, இதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி, அப்பா, அம்மாவ அந்த பழைய வீட்லருந்து இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இங்க நல்லாருக்கோம். இந்த புது வருஷம் வந்து நம்மளோட மிஷன் லைஃப் மாரி எவ்வளோ தூரம் நம்ம ஓடின்னு இருப்போம். ஆனா, நமக்கான நம்மளோட நேட்டிவ் பிளேஸ் எங்க இருக்கோ, அங்க போயிட்டு கொஞ்ச நாள் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம கூட இருக்கிற பெரியவங்க கூட இருக்கணும் அப்படின்றது மைண்ட்ல வந்து எல்லாரும் கொஞ்சம் நெனச்சுக்கினா நல்லது. அத நாங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். என்னோட அப்பா, அம்மா 2 பேருமே இல்ல. 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு நாங்க கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்க்கு வரும்போது அவங்க கூட இருக்கணும். அவங்களோட எல்லா விஷயமும் நம்ம பார்க்கணுன்னும்போது, அது எல்லாமே 2மே நாங்க மிஸ் பண்ணேன். என்னோட அப்பா, அம்மா இல்லாம. ஆனா, இப்போ என் பசங்களுக்கு வந்து எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இருக்கிற வரைக்கும் அவங்க இருக்கிறவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். அவங்க கூட எங்க பசங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா, அம்மா வந்து இருக்கிறவங்களது நல்லவங்க, கெட்டவங்கன்றதெல்லாம் இல்ல. அம்மா, அப்பான்றது அப்பா, அம்மா தான். அது அவங்க இப்படி மாறிட்டாங்க, அப்படி மாறிட்டாங்கன்னா, நம்ம அவங்க கிட்ட நடந்துக்கிற சிச்சுவேஷன வச்சு தான் அவங்களோட மைண்ட் மாறும். எப்படி இருந்தாலும் நம்மள அவங்க தானே இவ்வளோ வயசு வரைக்கும் வளர்த்தாங்க, இவ்வளோ பெரியவங்கள ஆக்குனாங்க. அப்போ நம்மள நல்லா பார்த்துக்கணுங்க. இப்ப மட்டும் மாறிட்டாங்கன்னு அப்பா, அம்மா மேல கம்ப்ளைண்ட் பண்றத நான் எப்பவுமே ஒத்துக்கவே மாட்டேன். நம்ம மாறிட்டோம். அவங்க சொல்ற அட்வைஸ் எல்லாம் இப்ப நம்மளால ஏத்துக்க முடியல அப்படின்றது தான் கரெக்ட்டான இது.
நம்ம ஊர்ல எங்கெங்க வேலை செய்றோமோ, அங்க இடத்துல எவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும், அதெல்லாம் வந்து நமக்கு நம்மளோட பேர் இண்டிவிஜுவலா டோர் முன்னாடி மட்டும் தான் நம்ம போட்டு வச்சிருப்போம். இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு அபார்ட்மெண்ட்ஸ் தான் தெரியும். நம்ம சின்ன ஒரு வீடு கட்டினாலும் ஊர்ல வந்து அந்த வீட்டு முன்னாடி நம்ம பேர் போட்டு வைக்கும்போது, இவங்களோட வீடு, இவங்களோட பேரன், இவங்களோட பையன் அப்படின்னு சொல்றதோட அந்த ப்ரௌடு வந்து நம்ம சென்னையிலயோ இல்ல வேற ஸ்டேட்லயோ எவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் வாங்குனாலும், எல்லா ஃபெசிலிட்டீஸோட இருந்தாலும், அந்த ஒரு வேல்யூ வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஊர்ல கட்டுற ஒரு வீடு மாரி. ஊர்ல போயிட்டு நம்ம வீட்ல நம்ம இருக்கும்போது, அதோட சந்தோஷமே வேற மாரி இருக்கும். ஊருக்கு வந்துட்ட உடனே கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் மேலயோ, கீழயோ அப்பா, அம்மா எல்லாமே பண்றதால என்னோட வீடியோ நான் கரெக்ட்டா அப்லோட் பண்ண முடியல. இங்க குக்கிங்கும் வந்து அப்லோட் பண்ணல. ஏன்னா சென்னையில வேற எதுவும் வேலை இருக்காது. சரி அத மட்டும் தான் நான் குக் பண்றத அப்டேட் பண்ணின்னு இருப்பேன். இங்க வந்துட்டு கொஞ்சம் பிஸியா இருக்கிறதால என்னால இது கரெக்ட்டா கான்சன்ட்ரேட் பண்ணி என்னென்ன செய்றோம், சாப்பாடு செய்றோம் அதெல்லாம் நான் அப்டேட் பண்றதே இல்ல. ஏன்னா அக்காவும் பண்றாங்க, நானும் பண்றேன். அதனால 2 பேரும் செய்யும்போது, அது ஒண்ணு நான் செய்றேன்னா, இங்க வந்து லைட்டிங் வேற கரெக்ட்டா வரல. அந்த குக்கிங் பண்ற வீடியோ. இங்க இருக்கிற ஒரு ஒரு செடிக்கும் வந்து கரெக்ட்டா தண்ணி ஊத்துறதுக்காக அந்த இது பண்ணின்னு இருக்கோம். இங்க கவர்மெண்ட் நம்ம சென்னையில மெட்ரோ வாட்டர் மாரி, இங்கேயும் வந்து கவர்மெண்ட்ல தண்ணி வருது காலையிலேயே. வீட்ல அந்த கனெக்ஷன் குடுத்துருக்காங்க. அந்த தண்ணி வந்துட்டு நாங்க டேங்க்ல யூஸ் பண்ணிட்டு, எங்களோட மோட்டர் தண்ணி வந்து இந்த செடிங்களுக்கு விடுறதுக்காக யூஸ் பண்ணின்னு இருக்கோம். சைட்ல யாரும் இல்லாமயே. இது அக்கா வந்து இந்த செடி வந்து புவனேஸ்வர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. இதோட ரோஸ் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில அந்த ரோஸ் மேல அந்த பனியெல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, அது பார்க்கவே அழகா இருக்குது. அதனால தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். என்னோட வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேப்பி நியூ இயர். இந்த வருஷம் எல்லாருக்கும் எல்லாமே லைஃப்ல சந்தோஷமா நடக்க என்னோட விஷஸ். தேங்க் யூ ஸோ மச்.